ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்திருக்கோம். ஏன்னா முன்னாடிலாம் எங்கள் ஆயா இருந்தாங்க, இப்போ இல்லை. மே மாதம் அப்போது இறந்துட்டாங்க. அதனால் இந்த வீடு கவனிக்க ஆள் இல்லாமல் பாம்பு அணில் எல்லாம் அதது இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அடிக்கடி இங்கே வந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ. ஆனால் தோட்டத்தை ஃபுல்லாக காமி. எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடி கீரைலாம் போட்டிருக்கோம். அந்த குப்பையோடு கொஞ்சமாக குப்பையை ஒதுக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்து போட்டிருக்கோம். அதெல்லாம் என்னென்ன செடி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கெல்லாம் அதிகமாக என்ன விதை போட்டோன்னு எங்களுக்கே ஞாபகம் இல்லை. எல்லாமே வளர்ந்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட 2012 மாடி தோட்டம் வச்சுருந்தோம். அப்போ கீரை அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இங்கே எல்லாத்தையுமே முளைய வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதை பார்க்குறோம். இது என்ன செடின்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாவக்காய் போட்டோமா இல்லை சொரக்காய் போட்டோமான்னு ஞாபகம் இல்லை. நிறைய விதை போட்டோம். இதில் இங்கே ஒன்று முளைஞ்சிருக்கு. அதோட இங்கே போட்டதெல்லாம் இன்னும் முளையவே இல்லை. இங்கே வேறு தண்ணி ஊற்றுறதுக்கு வேறு ஆள் இல்லை. மழை பெஞ்சு அதுவாக முளைக்கிறது தான். இது ஏற்கனவே கோழிலாம் வளர்த்துருந்தோம். அதனால் இந்த கொட்டை இப்போ கொஞ்சம் பாழடைஞ்சு இருக்குது. நம்ம இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கோழிலாம் வளர்க்கலாம். எப்படி ஆகும்னு தெரியல. ஃப்யூச்சரில் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கோம். இங்கே இருக்கலாம். இங்கேயும் அந்த விதைலாம் போட்டிருக்கோம். 2 விதை போட்டோம். ஏதாவது ஒன்று முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 2மே முளைச்சிருக்கு. ஏதாவது ஒன்று முளைச்சா கூட